ஹலோ டாக்டர் ஜெப்ராஜ். ஸோ இப்போ நம்ம கிட்ட ஒரு பேஷண்ட் இருக்காங்க. அவங்க ஆஸ்டியோபோரோசிஸ்ன்ற போன் டிசீஸில் அஃபெக்ட் ஆகி கீழே விழுந்ததுனால ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. ஸோ நம்ம முன்னாடி வீடியோஸில் பார்த்த மாதிரி ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆன பேஷண்ட்ஸுக்கு நம்ம சீக்கிரமாக எந்திரிச்சு மொபிலைஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னா சர்ஜரி பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு சர்ஜரி பண்ணிட்டு அவங்க திருப்பி நடக்க வச்சிருக்கோம். ஸோ வாங்க அவங்க டெஸ்டிமோனி கேட்கலாம். என்னோட பேர் சரவணன். இவங்க என்னோட சித்தி லீலா. ஏப்ரல் 16 அன்னைக்கு கீழே தண்ணி கொட்டி ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் வந்து ஹிப் போன் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஃபேமிலி ரிலேட்டிவ் மூலமாக ஜெப்ராஜ் சார் கிட்ட சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்தோம், பார்த்தோம். ஹிப் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 2 வீக்ஸ்க்கு ஆகுது. நல்லா நடக்கிறாங்க. சாரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லி, ரெகுலர் ஃபாலோஅப்ஸ். இது வரைக்கும் எந்த டாக்டரும் இந்த மாதிரி நான் பண்ணி பார்த்ததில்லை. சர்ஜரி முடிச்சதுமே தட்ஸ் இட், ஓகே நீங்கள் இந்த டேட்டுக்கு ரிவ்யூ வந்தால் போதும்னு சொல்லுவாங்க. பட் இவர் ரெகுலர் ஃபாலோஅப் இன் வாட்ஸ்அப், ஃபோன் கால்ஸ் மூலமாக சச் அ ஃப்ரெண்ட்லி டாக்டர். இந்த மாதிரி ஒரு டாக்டரை நான் இது வரைக்கும் மீட் பண்ணதில்லை. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டர் நான் பார்த்ததில்லை. ஸோ இப்போ இவங்க நல்லா நடக்கிறாங்க. நாங்கள் வந்து இங்கே கொளத்தூரில் இருக்கோம். ஸோ என் கொளத்தூர்லேருந்து பிரசாந்த் ஹாஸ்பிட்டலில் சஜஸ்ட் பண்ணாங்க. ஸோ அங்கே போயிட்டு தான் சர்ஜரி பண்ணோம். எவ்ரிதிங் வாஸ் வென்ட் வெல். இப்போது அவங்க பேக் டு நார்மல் நடக்கிறாங்க. எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான் இப்போ வந்து இந்த டாக்டர் மூலிமா நான் நடக்கிறேன்னா அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு யாருமே இல்லை, இவர் தான் எனக்கு தெய்வமாய் இவ்வளோ சீக்கிரத்தில் நடக்க வச்சுட்டாரு. எனக்கு அதுவே போதும்.